ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ரசம் பேஸ்ட்டு ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் வர மல்லி எடுத்திருக்கேன். இதை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகத்தை ரொம்ப கருகிற அளவு வறுத்துறாதீங்க. சிம்மில் வச்சு வாசனை வர அளவு வறுத்தா போதும். நான் ரொம்ப கசப்பாயிடும். நான் 2 துண்டு பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். கழுவி காய வச்ச கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கிறேன். ஆற வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 25 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு இந்தளவு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை. இப்போது இந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தெறிக்கும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது திக்காக பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு பருப்பு ரசம் வேணும்னா இதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு கரைச்சிட்டு ஒரு கொதி விட்டுட்டு பருப்பு தண்ணியை ஊற்றி இறக்கிட்டு மல்லித்தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். இல்லை பருப்பு ரசம் மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறுமை கூட இதை கரைச்சிட்டு ஒரே ஒரு கொதி விட்டு மல்லித்தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். டேஸ்ட்லேயும் உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, நல்லாவே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸு ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கைப்படாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சு 1 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.